சார் இப்போ சமீபத்துல பெரிதளவு பேசப்பட்டது மாதம்பட்டி ரங்கராஜ் அப்புறம் ஜாய் கிறிசெல்டா அவங்களுடைய கேஸ் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஜாய் கிறிசெல்டா வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. எனக்கு அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தது தெரியும், ஆனா டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதை நான் நம்பி தான் வந்து 2 வருஷம் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐ சப்போர்ட் மாதம்பட்டி மட்டும் இல்லை, ஐ சப்போர்ட் எல்லா ஆண்களுக்கும், ஆண்கள் இனத்துக்கே நான் சப்போர்ட்டாக தான் பேசுவேன். இதே வேலையாக போச்சு, பொழுது இதே வேலையா அங்கே வந்துடுது, ஒருத்தட்ட பழகிறது, ஒருத்தட்ட பழகிறது, அவன் கல்யாணமே ஆனவன் தெரியாது, டைவர்ஸ் ஆகிட்டு, இதெல்லாம் என்ன கதையாகலாம். 2025 எனக்கு புள்ள உருவாகிருக்குது, அந்த காதம்பட்டி தாங்க காரணம், அவர் தாங்க விசாரிக்கணும்னு. ஒரு குழந்தை ஒன்று உருவாகிறது, அவன் குழந்தைக்கு தவறுகிறான். ஒரு குழந்தையோட பிறப்பே நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. அவரோட இருந்தீங்க, குழந்தை உருவாகிட்டு, அது உங்கள் குடும்ப பிரச்சனை, பேசி தீர்த்துக்கங்க, அதுதானே சரியான ஆப்ஷனு. அதை எடுத்துகிட்டு கேமரா முன்னாடி வந்து பேசி தீர்த்தா எப்படி? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேமரா முன்னாடி வர்றதுக்கான காரணமே என்னன்னா, என் கூட பேசுறதுக்கே அவர் வந்து முன் வர ரைட்டு. இப்போ கேமரா முன்னாடி வந்துட்டு வரைய மாட்டார். நம்மளுக்கு ஓப்பன் டாக் வந்துருச்சு, அதுக்கு பிறகு என்ன ஆகிட போகுது? நீங்கள் என்ன 18 வயசு கீழே உள்ள லேடிஸா? அண்டர் 18 சொல்லுங்கள், உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, போக்சோ போடுவோம், ரிமாண்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு மேரிட், உங்களுக்கு ஒரு சைல்டு இருக்குது, ஃபெர்டிக்னு சொல்லி ஒரு பொன்மகள் வந்தால் டைரக்டரோட பொண்டாட்டி, நீங்கள் அதை விவாகரத்து பண்ணிட்டு வர்றீங்க. அதுக்கு பிறகு பல கேங் கூட சேர்ந்து சிக்னேச்சர் துணிக்கடை ஆரம்பிக்கிறீங்க பெசன் நகரில். நிதின் பாலா யார்? பதில் சொல்லுங்கள். அவங்கள எல்லோரும் சேர்ந்து தானே ஆரம்பித்தாங்க. அங்கே கார் இப்படி வந்துச்சு, வீடு எங்கே வந்துச்சு, ஒரு காஸ்டியூம் டிசைனுக்கு இந்த சொத்துக்கள்லாம் எப்படி வந்துச்சு? அப்புறம் மாதம்பட்டியோட பழகுறீங்க, அதுக்கடையில் செல்வகுமார் ஒரு ப்ரொடியூசர், அவனை தூக்கி நடுரோட்டில் விட்டீங்க. இப்படியா அடிக்கிக்கிட்டே போகலாம் உங்கள் மேலே குற்றச்சாட்டை. நீங்கள் என்ன விரல் கொடுத்தா கடிக்கிறது பச்சை குழந்தை கிடையாது. ஆக்சுவலாக இவங்க யாருமே காதலிக்கிறது கிடையாது. காதலிச்சா இப்படி வராது தம்பி.